பக்கத்தில் அமைந்துள்ள தங்கவேல் கல்வி குழுமத்தின் சார்பில் இயங்கி வரும் சென்னை கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் தாம்பரம் மாநகர காவல் கண்ணகி நகர் காவல் நிலையம் இணைந்து போதை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தங்கவேல் கல்வி குழுமத்தின் தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான KV தங்கபாலு, கல்லூரி முதல்வர் வெங்கடேசன், தாம்பரம் மாநகர காவல் கண்ணகி நகர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் திரு வேல்முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அப்போது நிகழ்ச்சியில் தலைமையுரை ஆற்றிய முன்னாள் மத்திய அமைச்சர் KV தங்கபாலு, மாணவர்களுக்கு சென்னை கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பல உதவிகளை செய்து வருகிறது எனவும் அதனை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். மேலும் பகுதி நேரம் பணியாற்றும் மாணவர்கள் நல்வழியில் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் எனவும் அவர் அறிவுரை வழங்கினார். போதையில்லா தமிழகம் என்ற உன்னதமான நோக்கம் அடிப்படையில் தமிழக அரசு செயல்படுத்தி வரும் திட்டத்தை நாம் மிகுந்து வரவேற்க வேண்டும், பாராட்ட வேண்டும். அதற்காக நாம் நம்முடைய பங்களிப்பினை அளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் இந்த அரங்க கூட்டம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. பல்வேறு காலகட்டங்களில் இதற்காக பல தலைமுறைகளாக நாம் மிகப்பெரிய சமூக எழுச்சியை, போராட்டங்களை இந்த சமூகம் கண்டிருக்கிறது. அது நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம். ஆனாலும் தொடர்ச்சியாக தமிழகத்தில் போதை பழக்கம், மதுவுக்கு அடிமையாகியிருக்கிற ஒரு கொடுமை ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அகில இந்திய அளவில் 15 விழுக்காடு மக்கள் இதில் ஆழ்ந்திருக்கிறார்கள், இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள், தங்கள் பங்களிப்பை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் தங்களை தாங்களே அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதும் வரலாறு. அதுதான் இன்றைக்கு இயல்பு நிலை. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய காவல் உதவி ஆய்வாளர் வேல்முருகன், இன்றைய இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி தங்கள் வாழ்வாதாரத்தை சீரழிக்கின்றனர் எனவும், போதைப் பொருள் வாங்குவதற்காக தீய வழியில் செல்வதோடு வழிப்பறி போன்ற குற்ற சம்பவங்களிலும் அவர்கள் ஈடுபடுகின்றனர் என வேதனை தெரிவித்தார். ஏன் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் காலேஜுக்கு வந்து என்னன்னா சொல்லணும்ன்றாங்கன்னா, இது உங்ககிட்ட இருந்துதான் ஆரம்பிக்குது. சரிங்களா? சும்மா அந்த சினிமாவில் காட்டுவாங்க, அதுக்கடுத்து கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, இல்லை உங்களுக்கு ஏஜ் கூட இருக்கிறவங்க, அவங்க எல்லாமே பண்ணும்போது வந்து என்னன்னா நல்லா இருக்கும். ஆனா அவங்க வாழ்க்கையில எந்த நிலைமைக்கு சினிமாக்காரன்றது ஜஸ்ட் இது உங்களை அட்ராக்ட் பண்றதுக்காக அவங்க பண்றது. சரிங்களா? நீங்க அதுக்கெல்லாம் அடிக்டே ஆகக்கூடாது. நம்ம ஒரு இந்த சார் சொன்னாருங்கள, எல்லாருமே வந்து என்னன்னா ஒரு எய்ம் வச்சுக்கோங்க வாழ்க்கையில. அந்த எய்முக்காக உழைங்க. நீங்க ஒரு ட்ரக்குக்கோ அல்லது ஒரு சிகரெட்டுக்கோ அல்லது குடிப்பழக்கத்துக்கோ எதுக்கோ உங்களுக்கு அடிக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்க உங்க லைஃபை தொலைச்சிருவீங்க. அதனைத் தொடர்ந்து கல்லூரி மாணவ மாணவிகளின் போதை ஒழிப்பு தொடர்பான கவிதை வாசிப்பு மற்றும் உரை நிகழ்த்தப்பட்டது. என் சிறு கவிதை. இன்றைய தலைப்பு போதை தடுப்பு. திட திரவ வாயு நிலைகளில் போதை வடிவம், கஞ்சா மது புகை என்பவை போதை படிவம். திடமில்லாத மனிதர் செல்வர் அதன் பாதையில் பயணம், விழிப்பு நிலை தவறிக்கொள்வர் எத்திரணமும் சயனம். வாழ்வின் குறிக்கோள் பறந்து போகும், உறவுகள் குடும்பம் மறந்து போகும், மானம் வெட்கம் துறந்து போகும், நிலை கெட்டு வாழ்வு அழிந்து போகும். போதைப் பொருள் ஏற்படுத்தும் மயக்கம், மயக்கத்தால் ஏற்படும் இரக்கம், இரக்கத்தால் ஏற்படும் கையில் நடுக்கம், நடுக்கத்தால் உன் குடும்பத்தில் கலக்கம், அதனால் இடப்பாய் உன் வாழ்வின் பதக்கம். நிகழ்ச்சியின் போது சென்னை பல்கலைக்கழகத்தில் காவல்துறை சார்பில் நடைபெற்று வந்த போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் தலைமையில் கல்லூரி மாணவ மாணவியர்கள் போதைப் பொருட்கள் ஒழிப்பு குறித்த உறுதிமொழியை ஏற்றுக்கொண்ட நிகழ்ச்சி நேரலை செய்யப்பட்டது. அந்த உறுதிமொழி ஏற்பில் சென்னை கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டனர். நான் போதைப் பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதைப் பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம். இதனைத் தொடர்ந்து கல்லூரி வளாகத்தில் போதைப் பொருளுக்கு எதிராக மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் பதாகைகளை ஏந்தியவாறு மாணவ மாணவிகள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்.